மகாபாரதத்துல விதுரன் ஒரு முக்கியமான பாத்திரம். தர்மத்தோட பக்கம் நின்று பேசினவர்ல அவரும் ஒருவர். திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் தம்பி, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சித்தப்பா முறை. பாண்டவர்கள் வளர வளர மக்கள் மத்தியில அவர்களுடைய செல்வாக்கு அதிகமாச்சு. இதை பார்த்த துரியோதனனுக்கு பொறாம வந்தது. அவங்கள உயிரோட எரிச்சு கொல்லணும்னு ஒரு திட்டம் போட்டான். அதுக்காக அரக்கு, மெழுகு, எண்ணெய் இது மாதிரி எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களால ஒரு மாளிகை கட்டப்பட்டது. அதுதான் லட்ச கிரகம். லட்சம்னா அரக்கு, கிரகம்னா வீடு அல்லது மாளிகை. பாண்டவர்களும் குந்தியும் அங்கதான் தங்க வைக்கப்பட்டாங்க. ஒரு நாள் இரவு தீ வச்சு அவங்களை எல்லாம் எரிக்கிறதுன்னு தான் திட்டம். இந்த சதி விதுரனுக்கு தெரிஞ்சது. அவர் நினைச்சிருந்தா அமைதியா இருந்திருக்கலாம், துரியோதனனோட கோபத்துக்கு பயந்திருக்கலாம். ஆனா தன்னால செய்ய முடிஞ்ச காரியத்தை அவர் மறைக்கல. யுதிஷ்டிரனுக்கு ரகசியமா எச்சரிக்கை கொடுத்தார். அதோட அந்த அரக்கு மாளிகையிலேருந்து வெளியேற ஒரு சுரங்க பாதையும் ஏற்பாடு பண்ணினார். திட்டமிட்டபடி ஒரு நாள் லட்ச கிரகத்துக்கு தீ வைக்கப்பட்டது. அந்த மாளிகை முழுக்க எரிஞ்சது. ஆனா விதுரன் ஏற்பாடு பண்ணிய சுரங்க வழியா பாண்டவர்களும் குந்தியும் தப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு விதுரன் அமைதியா இருந்திருந்தா மகாபாரதமே அங்கேயே முடிஞ்சிருக்கும். தன்னால முடிஞ்ச எச்சரிக்கையையும் உதவியையும் அவர் மறைக்கல. தர்மத்தை காப்பாத்த தன்னால முடிஞ்சதை செஞ்சார். இதைத்தான் ஔவையார் இயல்வது கரவேல்னு சொல்றார். இயல்வதுன்னு சொன்னா தன்னால் முடிந்தது, தன்னால் கொடுக்க சாத்தியமானது, தன்னால் செய்யக்கூடிய நிலைன்னு அர்த்தம். கரத்தல்ங்கிற வார்த்தை பழைய தமிழ் வினை சொல்லிலேருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் மறைச்சு வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, கொடுக்காம வச்சிருக்கிறது. கரவேல்னு சொன்னா அது எதிர்மறை கட்டளை. மறைக்காத, ஒளிச்சு வைக்காத, கொடுக்காமல் இருக்காதேன்னு அர்த்தம். தன்னால செய்யக்கூடிய நன்மையை மறைக்காம செய்யறது தான் உண்மையான அறம்னு ஆத்திச்சூடியில ஔவையார் சொல்றார். கேட்டதில் பிடித்தது நைத்ருவன்.